ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் மீன் மசால் செய்யலாங்களா? அதுக்கு நான் டியூனா மீன் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் டின். அது எண்ணெயில் இருக்குது, அந்த எண்ணெயை நான் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிடுங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் நான் இதை வந்து 2 துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு விசில் விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா இது ஒரு வடிகட்டியில் எடுத்துருவோம். தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா இதோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா இப்படி பொடிச்சு எடுத்துக்குவோம். கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. மேஷர் இல்லை அப்படின்னா கைனாலையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குவோம். எப்பவும் போல் ஒரு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடித்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மீனை இதில் சேர்த்துக்குவோம். மீனும் வெங்காயமும் எண்ணெயில் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி கொடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டோடைய பச்சை வாடை போகிறதுக்கு ஒரு நிமிஷம் பரட்டினதுக்கு அப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சோம் இல்லையா, நம்மளுடைய உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை மீடியம் சைஸ் கேரட், அதையும் துருவி எடுத்துக்கிறேன், இது ஆப்ஷனல். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்குன்னா கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாய் பொடியோ இல்லைன்னா குழம்பு தூளோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கடைசியாக இறக்க போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கமன்னு வாசனை வருது. ஃபென்டாஸ்டிக்காக நம்மளுடைய மீன் மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் சமோசா, கட்லெட், பேட்டிஸ், ரோல்ஸ், மசால் தோசை, பரோட்டா எதில் வேணாலும் ஸ்டஃப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுவோம் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.